வேதவசனம் கூறுகிறது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சாதான் விடுதலை ஆக்க முடியும். நீங்கள் இதுதான் சத்தியம்னு நினச்சிக்கிட்டு கள்ள சத்தியத்தில் இருந்தீங்கன்னா அது விடுதலை ஆக்காது. அப்படி சத்தியம் எது சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்து அந்த சர்வ வல்லமை உள்ள பிதா. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், பிதா என்னை என் வாயின் மூலமாக உங்களிடத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வசனத்தையும் நாம் எடுத்து அறிக்கையிட வேண்டும், அதை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். அப்படி உபயோகப்படுத்தும் போது தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ தான் நீங்கள் விடுதலை அடைய முடியும், அப்போ தான் நீங்கள் சுகம் கொடுக்க முடியும், ஒரு ஜனத்தை ரட்சிப்பு பாதையில் நடத்த முடியும். ஜீவ விருட்சத்தின் கனியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கள்ள போதகர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களை பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர புசிக்க வைக்கவில்லை. பார்த்துக்கப்பான்னு சொல்லி அவ்வளவு பெரிய அழிவுக்கு நேராக விசுவாசிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் வேத வசனம் கூறுவது ஜீவ வருஷத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும். தேவன் ஒருவரே என்று கூறுகிறது. அந்த தேவன் யார் என்பதையும் வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை வசனம் கூறுகிறது. அப்படின்னா அந்த ஒரே தேவன் தானே இயேசு கிறிஸ்துவாக இருக்க முடியும். அப்படி என்றால் இந்த பிதா யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்பதை வசனமே நமக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் என்று கூறுகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக பிதாவினிடத்தில் ஜெபித்தார் என்றால் நாம் அப்படியாக பிதாவோடு உறவாட வேண்டும் என்பதை அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் இப்பொழுது பிதா என் வாயின் மூலமாக அதை பேச வைக்கிறார். அப்படி வைக்கும்போது அப்போ தான் அங்கே உங்களுக்கு விடுதலை நடக்கும். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் உண்டு, அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. அப்படின்னா அவர் மூலமாய் இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஒரே தேவன் நமக்கு கர்த்தராக வந்தது நிமித்தம் இப்பொழுது அவர் மூலமாக நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கர்த்தராக நமக்கு மரித்தது நிமித்தம் இப்பொழுது அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் மூலமாய் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்படின்னா இப்போ நான் எப்படி பேசுகிறேன்? அவர் மூலமாய் பேசுகிறேன். அதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரும் கர்த்தரும் உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது அவர் மூலமாக நான் பேசுகிறேன். அப்படி என்றால் விசுவாசிகளே, நம்ம எல்லாருமே எல்லா போதகர்களும் என்ன சொல்லுவாங்க, நான் பரிசுத்தவன் மூலம் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், நான் கிறிஸ்து மூலமாக பேசுகிறேன் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாரும் போதகம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சுயத்தின்படி பேசுகிறேன் யாரும் கொடுக்கல. இல்லை நான் யாரும் அப்படி சொல்ல முடியுமா, நான் சுயத்தின்படி பேசுகிறேன் என்றால்? நான் சுயத்தின்படி பேசவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால் நான் கிறிஸ்துவின் மூலமாக பேசுகிறேன் என்று தான் அர்த்தம். அதைத்தான் வசனம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இப்பொழுது அவர் மூலமாக நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இல்லை, நம்மளுடைய எல்லாருடைய விசுவாசமும் அதுதான். அப்படின்னா ஒரு போதகனாக இருந்தால் அவர் மூலமாய் பேச வேண்டும், அவன் தான் போதகர். அதை தான் வேதவசனம் கூறுது. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். கிறிஸ்து மூலமாக நீர் பேசினால் நீர் ஒரு நல்ல போதகன். கிறிஸ்து மூலமாக பேசவில்லை என்றால் நீர் ஒரு கள்ள போதகன்.